காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை கொல்கதா மலைக்கு இயேசுவை பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாவியில் பலியாக மாண்டாரே கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார் பரிகாசமும் பரிதாகமும் படும் காயமும் அடைந்தாரே படும் காயமும் அடைந்தாரே பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாவியில் பலியாக மாண்டாரே கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட திடமுள்களில் பின்னி சூடிட ரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார் இதை காணும் உள்ளம் தாங்குமோ இதை காணும் உள்ளம் தாங்குமோ பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரியில் பலியாக மாண்டாரே உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் தேழுந்தார் உம்மை நம்பினால் உன்னை கைவிடார் தளராமல் நம்பி ஓடிவா தளராமல் நம்பி ஓடிவா பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரியில் பலியாக மாண்டாரே பாவசாபங்கள் தீரவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதே கர்த்தரை சுவண்டை ஓடிவா கர்த்தரே சுவண்டை ஓடிவா பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரியில் பலியாக மாண்டாரே வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் என் நண்டையில் என்கிறார் இளைப்பாறுதல் தரும் இயேசுவே இன்று தேடி நாடி ஓடிவா இன்று தேடி நாடி ஓடிவா பாவிக்கு புகலிடம் இயேசு
இன்றைக்கும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னீரப்பா. நீர் பேசும் அப்பா. பேசுகிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். நீர் எங்களோடு பேசுகிற உம்முடைய சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கட்டும். உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். உம்முடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம். அந்த சத்தத்தினாலே எங்களோடு கூட நீர் பேசுவீராகப்பா. தத்ரூபமாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் கூட நாம் சங்கீதம் 121 குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் எவ்வளவு அழகான ஒரு சங்கீதம். நேர்த்தியாய் வடிவமைக்கப்பட்ட மிகுந்த பிரயோஜனமுள்ள ஒரு சங்கீதம் என்று நான் நினைக்கிறேன். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கும் இது ஒரு ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி. சங்கீதத்தின் ஆரோகண சங்கீதம் என்றால் ஏறுதலின் சங்கீதம் என்று அர்த்தம். சங்கீதம் 120 134 வரைக்கும் இப்படியாய் நாம் ஆரோகண சங்கீதம் என்று அதில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன் தெரியுமா இது ஒரு ஏறுதலின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நியமத்தை கொடுத்திருந்தார். அது என்னவென்றால், வருஷந்தோறும் 3 முறை ஆண் மக்கள் எல்லாரும் எருசலேமிலே வந்து பல்வேறு பலிகளை செலுத்தும்படியாக அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அப்படியாய் ஜனங்கள் எல்லாரும் பலி செலுத்துவதற்காக தசம பாகங்க காணிக்கைகளையும் குறிப்பிட்ட காணிக்கைகளையும் பொருத்தனை காணிக்கைகளையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வருகிற பொழுது அந்த யாத்திரை செய்கிற ஒவ்வொருவரோடு கூட அங்கே தொடர்ந்து வருகிற அந்த கிராமத்திலே பல கிராமங்கள் வழியே அவர்கள் கடந்து வருவார்கள். அந்த கிராமங்களில் எல்லாம் மக்கள் இப்படியாக தங்கள் பலிகளை சுமந்து கொண்டு எருசலேமை நோக்கி கம்பீரமாய் பாடிக்கொண்டு வருவார்களாம். அவர்களுக்கு பலி செலுத்துவது அவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியமாயிருக்கும். அவர்கள் கம்பீர சத்தத்தோடு எக்கால தொனியோடு அவர்கள் பாடல்களை பாடிக்கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் இந்த 121 சங்கீதம். அந்த சங்கீதம் மிக முக்கியமாக நம்மை காக்கிறவரை குறித்து, நம்மை காக்கிற அந்த சிருஷ்டி கர்த்தரை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பயணத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, நீர் எங்களை காத்துவிடும் ஆண்டவரே என்று சொல்லித்தான் அவர்கள் அப்படியாக ஏற ஆரம்பிப்பார்களாம். ஏன் அப்படி ஏற வேண்டும்? எருசலேம் நகரம், அதை சுற்றிலும் அது பர்வதங்கள் சூழப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 125:2 சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல். அப்போது அவங்க ஏற வேண்டிய ஒரு நிலை இருக்கும். உபாகமத்தில் 11:11 சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த தேசம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த தேசம் எப்படி இருந்ததாம்? நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்த தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்த ஒரு தேசம். ஆகவே ஏறுதல் அவர்களுக்கு ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். பின்பாக கொஞ்சம் இறக்கம், மறுபடி ஏற்றம் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து ஏறிக்கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே அந்த பயணத்திலே தங்கள் சுமைகளினுடைய சுமை அதிகமாய் தங்களை வருத்தாதபடிக்கு பாடல்களை பாடிக்கொண்டு செல்லுவார்கள். ஆனால் அதிலே பாருங்கள், ஒரு மிகுந்த கருத்தாழம் இருக்கிறது. அவர்களுடைய தேவாலயத்திலே எப்படியா இருக்குமாம் பாருங்கள். அங்கே இருக்கிற நிலைக்கால்களை அவர்கள் முத்தமிடுவார்களாம். ஏன்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்படுவது போல இன்றைக்கும் எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய ரத்தம் இந்த நிலைக்கால்களிலே பூசப்பட்டு இருக்கிறது என்ற உணர்வு நமக்கு இருக்கும் அல்லவா? அதை போல அவர்கள் நிதர்சனமாக அதை நினைப்பார்கள். நினைத்து அந்த வாசல் நிலைக்கால்களை முத்தமிட்டுத்தான் அந்த வாசல் நிலைக்காலை கடந்து செல்லுவார்கள்.
அதன் பின்பு அவர்கள் திரும்ப வரும்போதும் அப்படியே செய்வார்கள். இப்பொழுதும் கூட நாம் எங்கேயும் ஒரு பயணம் போகும் பொழுது நாம் நின்று நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்து நம்முடைய பிரயாணங்கள் வாய்க்கும்படியாக செய்துவிட்டே சொல்லிவிட்டே நாம் கடந்து செல்லுவோம் அல்லவா? அதே போல் அவர்கள் அங்கே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நினைவு கூர்ந்து அவர் நம்மை காப்பவராக அவர்கள் காண்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படித்தான் இந்த சங்கீதம் அவரை காப்பவராக அது குறிக்கப்பட்டிருக்கிறது. நம்மை காக்கிறவராக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சிருஷ்டிகர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களாம். ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் யாரை பார்க்கிறோம்? யார் எங்களை காக்க முடியும்? ஒரு மனிதனால் முடியாது, வேறு எந்த தெய்வத்தாலும் முடியாது. ஆகவே நாங்கள் யாவே என்று சொல்லுகிற அந்த பெரிய தெய்வத்தை, மகா உன்னதமான தெய்வத்தை, சிருஷ்டி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். வசனம் 1-2 நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த சிருஷ்டி கர்த்தரிடமிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு மனிதனை நான் நம்பி அல்ல, வேறு ஏதோ ஒரு என்னுடைய புய பலத்தை நம்பி அல்ல, நான் ஒத்தாசை செய்கிற அந்த தேவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி அவர்கள் கடந்து செல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட அப்படித்தான் சொல்ல வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க, அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க. ஏன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை கேட்கிறோம்? ஏனென்றால் வானத்தில் இருக்கிற தூதர்களின் காவல்கள், பூமியில் இருக்கிற ஆண்டவருடைய காவல் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாம் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம். பர்வதம் என்று சொன்னால் உயர்ந்த சிகரம். அவர் அமர்ந்திருக்கிற அந்த சீயோன் பர்வதத்தை பார்த்து, பரலோக சீயோன் பர்வதத்தை பார்த்து அவர்கள் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். நம்மை காக்கிறவர் அங்கே இருந்து நம்மை காண்கிறார், நம்மை காக்கிறார். பிரியமானவர்களே, பூமிக்குரிய வழிகளை நாம் தேடாத படிக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, அந்த கர்த்தர் என்று சொன்னால் யாவே என்று அர்த்தம். யாவே வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமை உடைய தேவன். அவரை காட்டிலும் ஒரு பெரிய தேவன் இல்லவே இல்லை. வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, பூமிக்கு கீழேயும் இல்லவே இல்லை. அவரே பெரியவர். அவர்தான் எனக்கு ஒத்தாசை கொடுக்க வேண்டும். என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு விசுவாசத்தோடு எழுதப்பட்ட அந்த சங்கீதத்தை பாருங்கள். எனக்கு எங்கிருந்து தான் ஒத்தாசை வேண்டும், வேற யாரும் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே, நீர் மாத்திரம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீர் தான் சர்வ வல்லமை உடையவர், நீர் தான் பெரியவர். அதன் பின்பதாக 2 வசனங்களில் தொடங்கி நாம் பார்க்கும் பொழுது நம்மை காக்கிறவருடைய இயல்பு அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் உறங்காமல் தூங்காமல் காக்கிறவராக இருக்கிறார். உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் இடைவிடாமல் நம்மை கண்காணிக்கிற தேவன், இடைவிடாமல் நம்மை கண்காணிக்கிற தேவன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்க மாட்டார், அவர் தூங்கவும் மாட்டார். சில நேரத்தில் சொல்லுவாங்க, இயேசு சுவாமி கூட தூங்கினாரே, அவர் அப்படி என்றால் அவர் மனுஷன் தானே என்று சொல்லுவார்கள். மற்றவர்கள் நம்மை எப்படியாவது இடறி விழும்படியாக, விசுவாசத்தில் இடறி போகும்படியாக இப்படி சொல்லுவார்கள். நம்முடைய ஆண்டவர் சீஷர்களோடு படகிலே பயணிக்கிற பொழுது அவர் கொஞ்சம் அவருடைய கண்கள், அவருடைய சரீரம் களைப்படைந்திருந்ததாகவே அவர் நித்திரை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அங்கே காற்றும் கடலும் வந்த பொழுது சீஷர்கள் பயந்தவரை எழுப்பினார்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. அப்பொழுது இயேசு என்ன செய்தார் பாருங்கள், எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்பொழுது அது அமைதலாயிற்று. அந்த சீஷர்கள் இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்களாம். பாருங்கள், இன்றைக்கு மற்றவர்கள் நம்மை விசுவாசத்திலிருந்து வழி விலகி பண்ணும்படியாக உங்கள் ஆண்டவர்
உறங்கினவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. அவர் எழும்பின உடனே இயற்கையின் மேல் உள்ள அதிகாரத்தை, அவருடைய சர்வ வல்லமையை அவர் பிரயோகித்தார். அந்த சர்வ வல்லமையை அவர் பயன்படுத்தினார். ஆகவே அங்கே காற்றும் கடலும் அமைதலாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் தொடர்ந்து நம்மை கண்காணிக்கிறவர், நம்மை ஒப்பு கொடுக்கிறவர். அவர் தூங்காமல் உறங்காமல் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் எலியா என்ற தீர்க்கதரிசி, மற்றொரு பக்கம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும் 400 பேரும், ஆக மொத்தம் 850 தீர்க்கதரிசிகள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், பாகாலின் தீர்க்கதரிசிகள். அப்பொழுது இந்த எலியா சொல்லுகிறான், காளையை கொண்டு வாருங்கள், பலிபீடத்தை கட்டி அந்த காளையை சந்தாய் வெட்டி நீங்கள் அதன் மேல் வையுங்கள், உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் அநேகராய் இருக்கிறபடியினாலே முதல் முறை உங்களுக்கே நான் கொடுத்து வருகிறேன். வானத்திலிருந்து அக்கினியினாலே பதில் கொடுக்கிற தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லி அவன் ஒரு சேலஞ்ச் பண்ணினான். பாருங்கள் நடந்தது என்ன. அவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த எலியா அவர்களை பரியாசம் பண்ணுகிறான். எப்படி பாருங்கள் அவன் எப்படி பரியாசம் பண்ணுகிறான் என்று 1 ராஜாக்கள் 18:27 சொல்லுகிறது. மத்தியான வேளையிலே எலியா அந்த தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் உரக்க சத்தமிட்டு கூப்பிடுங்கள், ஏனென்றால் உங்கள் தேவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாயிருப்பான், அல்லது பிரயாணம் பண்ண போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகி இருக்குமே என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆலயத்திலே ஒரு நிகழ்வு இப்படி இருக்குமாம். இன்றைக்கும் அதை அனுசரித்து கொண்டு வருகிறார்கள். சாயங்கால வேளையிலே அல்லது ஒரு 7 மணிக்கு அந்த ஆலயத்தின் கதவை மூடி விடுவார்கள். மூடிவிட்டு எல்லா லைட்டையும் அணைத்து விட்டு அங்கே ஒரே ஒரு சின்ன லைட்டை மாத்திரம், ஒரு விளக்கை மாத்திரம் வைத்துவிட்டு கடந்து வந்து விடுவார்கள். அப்படி அவர்கள் வருகிற பொழுது அந்த ஆலயத்தினுடைய முக்கியமான அந்த கடவுளை வைத்து ஒரு ஊஞ்சலில் வைத்து ஆட்டி அதை தூங்க வைத்து விட்டு வருவார்கள். இதை நான் கேள்விப்பட்ட பொழுது பார்த்துருக்கிறேன். நான் இந்த காரியத்தை இப்படி பார்த்துருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாய் இருந்தது. இந்த எலியா சொல்லுவதும் அதை போல தான் இருக்கு. ஒருவேளை அவன் தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்குமே என்று சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் ஒரு சத்தமும் பிறக்காதபடியினால் அவர்கள் மிகுந்த சோர்வடைந்து போனார்கள். இப்பொழுது எலியா தன் ஜனங்களை எல்லாம் கிட்ட வரச் செய்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு தன்னுடைய காளையை அதன் மேல் வைத்து துண்டாக வெட்டி அதன் மேல் தண்ணீரை எல்லாம் ஊற்றி, ஆண்டவரே நீர்தான் என்னை அனுப்பினீர், நீர்தான் இதையெல்லாம் என் மூலமாய் செய்கிறீர் என்பதை இந்த சுற்றி இருக்கும் ஜனங்கள் காணும்படியாக என்னை கேட்டருளும் என்று அவன் குனிந்து பணிந்து கொண்டானாம். பாருங்கள், உடனடியாக என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த காளையையும் அவன் மேல் ஊற்றியிருந்த தண்ணீரையும் அவன் வெட்டியிருந்த வாய்க்காலின் தண்ணீர் எல்லாவற்றையும் அது முற்றிலுமாக குடித்து போட்டது. அது ஒன்றுமில்லாமல் செய்தது. அந்த பலியை ஆண்டவர் அக்கினியினாலே அவர் ஏறெடுத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உறங்காமல் தூங்காமல் இருக்கிறவர். அவர் ஒரு கான்ஸ்டண்ட்டாக, ஒரு இடைவிடாத கண்காணிப்பை நம்ம மேலே வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக அவருடைய கண்காணிப்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய காப்பு எப்படி இருக்குமாம்? அவர் நிழலாய் இருப்பார். நிழல் பாருங்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நிழல் இருக்கும். அந்த மனிதனோடு கூடவே அது வருவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை திசைகள் மாறிக்கொண்டிருக்கலாம், சூரியனுக்கு ஏற்றபடி திசைகள் மாறிக்கொண்டிருக்கலாம், நெடிய உருவத்தில் இருக்கலாம், சின்ன உருவத்தில் இருக்கலாம். எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அதை அனுசரித்து அந்த நிழல் தோன்றுவதை நாம் பார்க்கிறோம். இதை போல தான் ஆண்டவர் நமக்கு நிழலாயிருக்கிறார். அதிக வெளிச்சம் நம்மேல் பட்டு நம்மை கருக்கி விடாத படிக்கு அவர் நமக்கு நிழலாய், ஒரு ஷெல்டராய், ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறார். ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 121:5 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை. அடுத்த 2 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நம்மோடு கூட நிழலாய் தொடர்ந்து வருகிற தேவனாய் இருக்கிறார்.
இருக்கிறார். எப்பொழுதும் நம்மையே கண்காணிக்கிற தேவன், முழுமையாய் கண்காணிக்கிற தேவன், இடைவிடாமல் பாதுகாக்கிற தேவன். அவர் நமக்கு ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே பவுலை பற்றி நாம் வாசிக்கிறோம். பவுல் அப்படியாக அவன் மெலித்தா தீவுக்கு அவன் கரை சேர்ந்து பலவிதமான கஷ்டங்களிலே அங்கே கரை ஒதுங்கி அங்கே இருக்கிறான் பாருங்கள். அப்பொழுது அந்த தீவார் அவனுக்கு பாராட்டின அன்பை குறித்து அவன் சொல்லுகிறான். அது எவ்வளவு அன்பாய் அவன் என்னை பாராட்டினார்கள் என்று சொல்லி. ஆகவே அங்கே மழை பெய்து கொண்டு இருந்தபடினாலே நெருப்பு மூட்டி அவர்கள் குளிர் காய்ந்த பொழுது இவனையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் பாருங்கள், அங்கே சில விறகுகளை அவன் வாரி அந்த நெருப்பிலே போட்ட பொழுது அங்கே இருந்த ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பொதுவாய் கிராமங்களிலோ அல்லது மற்ற இடங்களிலோ இருக்கிறவர்கள் பாருங்கள், இந்த விரியன் பாம்பு என்று சொன்னால் மிகுந்த பயப்படுவார்கள். விரியன் பாம்புடைய விஷம் மிகவும் கொடியதாய் இருக்கும். இவன் அக்கினியை மூட்ட அங்கே இருக்கிற அந்த விறகை எடுத்து இன்னும் அக்கினியை மூட்டும்படியாக ஒன்றை செய்யும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அங்கே இருக்கிற விரியன் பாம்பால் அதை இருக்க முடியவில்லை. இன்றைக்கும் கூட அப்படித்தான். தேவ ஜனங்கள் அக்கினியாய் மாறுகிற பொழுது, கர்த்தருக்காக அக்கினியை இன்னும் கொஞ்சம் நாம் ஆவியிலே அனல் கொள்ளுவோம் என்று சொல்லுகிற பொழுது, எங்கிருந்தோ கண்காணித்து கொண்டிருக்கிற அந்த பிசாசானவன் வருவான் விரியன் பாம்பை போல. அவன் நம்முடைய கையை கடித்து கொள்வான். அப்படித்தான் கையை கடிப்பது போல அவன் பல உபத்திரவத்தினுடைய அவன் நம்மை வைத்து விடுவான். ஆனால் இந்த பவுலுடைய காரியத்தை பாருங்கள், அவன் அந்த நெருப்பிலே அதை உதறி போட்டான். நாமும் கூட அப்படித்தான். தேவ ஜனங்கள் அப்படியாய் துன்பப்படுகிற பொழுது அந்த பிசாசை அந்த நெருப்புக்குள்ளே அக்கினியின் அபிஷேகத்தினாலே அதை முற்றிலுமாக எரித்து விடும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை தருகிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. ஒவ்வொரு சமயத்திற்கும் இப்படியாய் கிரியை செய்கிற அநேக பிசாசானவன் உண்டு பாருங்கள். இவன் அப்படியா நாம் அந்த பிசாசை எப்படி துரத்த முடியும்? அந்த அனலிலே தூக்கி போட முடியும் பாருங்கள். அவன் போட்ட உடனே இவர்கள் உற்று பார்க்கிறார்கள். இந்த மெலித்தா தீவார் பவுலை பார்க்கும் பொழுது அவன் கடித்தும் ஒன்றும் செய்யாமல் இவனுக்கு இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் வேறே சிந்தனை உடையவர்களாக இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இவனுக்கு வீக்கம் கண்டு இவன் செத்து போவான் என்று நினைத்தோம். ஆனால் இவனுக்கு ஒரு சேதமும் இல்லை. ஆகவே இவன் தேவனாய்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். பாருங்கள், நம்முடைய தனிப்பட்ட முறையில் நம்மை காக்கிற தேவன் மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுதும் கர்த்தர் நமக்கு நிழலாயிருப்பதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். அவர்கள் வேறே சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஊழியம் செய்யும் பொழுது எல்லாரும் சொல்லுவார்கள், ஊழியக்காரர்களுக்கு அநேக உபத்திரமும் உண்டு. மனிதர்களால் வரும் உபத்திரவம், பிசாசினால் வரும் உபத்திரவம், மட்டுமல்ல சொந்த அறிவீனத்தினால் வருகிற உபத்திரவம், இப்படியெல்லாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஊழியக்காரர்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அந்த பாதையினுடைய கடந்து வருகிறவர்களுக்குத்தான் அது தெரியும் எத்தனை பாடுகள் என்று சொல்லி. ஆகவே தான் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஒரு கூட்டத்தாரே அங்கே வைக்கிறார்கள். இவர்களுடைய எல்லா காரியங்களையும் சொல்லி ஜெபித்து அவர்களை இன்னும் ஆவியிலே அனல் மூட்டி எழுப்பி விடும்படியாக உதவி செய்கிறவர்களாக, கர்த்தருடைய கிருபையை அவர்கள் மேல் இன்னும் பொழிய பண்ணும்படியாக கர்த்தருடைய அன்பை இறக்கி கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் பிரியமானவரே. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நானே உங்களுக்கு நிழலாய் இருப்பேன் என்று சொல்லி. எந்த சத்துருவும் நம்மை தீண்ட முடியாது. அவர் சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் அல்லவா? பாருங்கள், அடுத்தபடியாக நாம் அடுத்த 2 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். வசனம் 7, 8, 121 சங்கீதத்திலே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், அவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உன் ஆத்துமாவை காப்பார். நம்முடைய தேவன் மட்டும்தான் நம்முடைய ஆத்துமாவுக்காக பதில் செய்கிற தேவன். நம்முடைய ஆத்துமாவை குறித்து கரிசனையாய் இருக்கிற தேவன். சத்துருவானவன் இந்த ஆத்துமாவைத்தான் அவன் பிடித்து கொண்டு போகிறான். விடுவிப்பார் இல்லாமல் அவன் பிடித்து கொண்டு போகும்படியாக அவன் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், நம்முடைய ஆத்துமாவுக்கு அவர் ஒரு நாளும் அழியாத படிக்கு, அது அப்படியே நரகத்தில் விழுந்து விடாத படிக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆகவே தான் உன் ஆத்துமாவை அவர் காப்பார். ஆத்துமாவை எல்லா தீங்கினின்று, உலக பிரகாரமான தீங்கினின்று, ஆவிக்குரிய தீவினின்று, நித்திய தண்டனையில் இருந்தும் நம்மை அவர் காப்பார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார்.
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி போனார்கள் அல்லவா, திரும்ப வந்த உடனே அதை போன்று அந்த நிலைக்கால்களை முத்தமிட்டு அவர்கள் உள்ளே வருவார்கள். இன்றைக்கும் நாமும் கூட போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம், வரும்போது எத்தனை பேர் நம்ம ஜெபிப்பதற்கு நினைவோடு இருக்கிறோம் பாருங்கள். அதற்கான ஒரு நேரத்தை கொடுக்கிறோம். வந்த உடனே அவர்கள் அப்படித்தான் அதை முத்தமிட்டு கடந்து வருவார்கள். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தானியேல் 6 தரியு ராஜாவையும் தானியேலையும் குறித்து எழுதப்பட்டிருக்கு. தரியு ராஜாவுடைய பிரதானிகள் எல்லாரும் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். எப்படியாவது இந்த தானியேலை தள்ளி போட வேண்டும், கொன்று விட வேண்டும் என்று சொல்லி தரியு ராஜாவிடத்தில் 30 நாளளவும் உம்முடைய சிலையை தவிர வேறு எதையும் பணிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு தாக்கீது ஒன்றை வாங்கி கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் தானியேலை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. அவன் வழக்கத்தின்படியே 3 வேளையும் அவன் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். இதை பார்த்து உடனடியாக அவர்கள் ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், ஓ, இவன் உம்முடைய சட்டத்தை மாற்றி விட்டான் என்று சொல்லி. ராஜாவுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. ஆனாலும் கூட அவர் அந்த சட்டத்தின்படியே அவனை சிங்க கெபியிலே போட்டு விடுவதற்கு அவன் சரி என்று சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு அவனை சிங்க கெபியிலே போடுகிற பொழுது அவன் சொன்னான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி. பாருங்கள், ஒரு எதிரி அவன்தான் இந்த சட்டத்தை ஏற்றினான். ஆனால் அவனே சொல்லுகிறான், ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், உன்னை நித்தமும் பாதுகாக்கிற தேவன் உன்னை காப்பார், எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார், உன்னை தப்புவிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். தானியேலை கொண்டு போய் அந்த சிங்க கெபியிலே போட்டு விட்டார்கள். இரவு முழுவதும் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. காலையில் எழும்பி வேகமாய் அந்த கெபிக்கு கிட்டே அவன் வருகிறான். வந்து உரத்த சத்தமாய் ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு கூப்பிடுகிறான், அவனை தப்புவிக்க அவர் வல்லமை உடையவராக இருந்தாரா என்று கேட்ட பொழுது அங்கே பாருங்கள், அங்கே இருந்து தானியேல் சொல்லுகிறான், ஆம் ராஜாவே, என்னுடைய தேவன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னுடைய வாயையெல்லாம் கட்டி போட்டார் என்று சொன்னான். கட்டி போட்டான் என்று சொன்னான். உடனடியாக அவன் அந்த கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். யார் அந்த கெபிக்குள்ளே அவனை போட வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ அந்த பிரதானிகளை பாருங்கள், அங்கே கொண்டு போய் அவர்களை அதுக்குள்ளே போட்டார்கள். இவர்கள் போய் அந்த கெபிக்குள்ளே விழுவதற்கு முன்பதாகவே அந்த சிங்கங்களெல்லாம் வந்து அவர்களை பீறி போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மையும் அப்படியே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இந்த 121ஆம் சங்கீதம் முக்கியமான சங்கீதம். அது நம்மை காக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை தனிப்பட்ட முறையிலே பாதுகாக்கிறவர், அவர் நித்திய பாதுகாப்பினாலே நம்மை பாதுகாக்கிறவர், எல்லா தீங்கினின்றும் அவர் நம்மை விலக்கி காத்து கொள்ள அவர் ஒருவர் மாத்திரம் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒன்று செய்ய வேண்டும். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். நாம் இப்பொழுதும் அப்படியே செய்வோமா? ஒத்தாசை வரும் பர்வதமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் மேலே உம்முடைய இரத்த முத்திரையை போடுங்கப்பா. இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எருசலேமை சுற்றி எப்படி பர்வதங்கள் இருக்குமோ அதே போல் அப்பா, தேவ ஜனங்களை சுற்றி உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் அப்படி பாதுகாக்கிறதற்காக நன்றி. எங்களோடு நீர் நிழலாய் வருவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.